இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போடுவோம். அருமையான அண்ணன் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. இப்பொழுது அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில பகிர்ந்து கொள்வார்கள். தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய மத்தியில செய்வாராக. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா நாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற யாவரும் நல்ல கைகளை வைத்து சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே உங்களோடு கூட சேர்ந்து இந்த வாலிபர் ஆராதனை செய்யும்படிக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ப்பளித்ததான அன்பு சபையினுடைய போதகர் பாஸ்டர் மனோத்திற்காக, அன்பு சகோதரராகிய பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அவ்வளவு அன்பாய் பழகக்கூடிய மனிதர். தேவனுக்கு உண்மையாய் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நாங்களாம் ஒரு 19 வயசு 17 வயசுல அந்த ஊழியர் கூட்டத்தில் வந்து சாம்பார் வாளி தூக்கி பரிமாறிக்கிட்டு இருப்போம். அப்போ அவர் ஊழியத்துக்கு இங்கே வந்த புதுசு. ஆனால் ஒரு நாள் கூட பாஸ்டர் அப்படின்ற ஒரு கணமோ ஒரு விஷயமோ அவர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது. நாங்கள் சாம்பார் வாளியை எடுத்து பரிமாறிக்கிட்டு இருப்போம், அவர் எங்கள் கூடயே எடுத்துட்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் எப்படி பழகுறோமோ, எப்படி எதிர்பார்க்கிறோமோ, அப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ஒரு நண்பரா, ஒரு சிநேகிதரா எங்களுக்கு இருந்தக்கூடியதான ஒரு நல்ல தெய்வ மனிதனுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோதரிக்கிறேன். இப்பட்ட நல்ல ஊழியக்காரர்கள் தேசத்தில் எழும்புவது ரொம்ப அரிது. அல்லேலூயா. ஜனங்களோடு கூட சகஜமாய் பழகி விசுவாச பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதான நல்லதொரு ஊழியக்காரராய் நான் தேவனை அந்த ஊழியருக்காய் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோதரிக்கிறேன். அவர் குடும்பத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோதரிக்கிறேன். இந்த வாலிபர் நாளிலும் கூட ஆராதனை நடத்தின, சங்கீதம் வாசிச்ச, காணிக்கை பாட்டு பாடின, ஜெபக்குறிப்பு நடத்தின ஒவ்வொரு தம்பிமார்களுக்காக, தங்கச்சிமார்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக நாம் எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த முறை வந்திருக்கும் போது சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இந்த நாட்கள்ல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால சொல்றேன். இந்த வேதத்தை தூக்கிட்டு ஊழியத்துக்கு வரும்போது என்னுடைய வயது 19. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. அப்பா அம்மா வந்து பெரிய ஒரு பாஸ்டர் குடும்பம், ஊழியக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. ஹல்லேலூயா. எந்த அப்ரிசியேஷனும் இல்லாம தான் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 என்கிற ஊழியத்தை ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகி நான் அதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் சின்னவனை 1000 மாற்றினார், சிறியவனை பலத்த ஜாதியாக்கினார். என்னை மாற்றின ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவர். விசுவாசிக்கிறவங்க நல்லா கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரேஷா பாலா ராபாலா ராகாரபா ஹேதேலே மாலா ரியாதலா ராகாரபா. ஒரு பெரிய மகிமையின் மேகம் எங்களை மூடட்ட ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. வார்த்தை உம்முடையது, அடியேன் உம்முடையவன், வந்திருக்கிற ஜனங்கள் உம்முடையவர்கள். வார்த்தை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு போராடுகிற எல்லா வானமண்டல அந்தகார பொல்லாத சேனைகளுடைய கிரியைகளை நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருமனமாய் நாங்கள் கட்டி சபித்து நிர்மூலப்படுத்துகிறோம். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பதாக இருந்து நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கிருபையும் சமாதானம் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காய் நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 11:35. போதும். ஹல்லேலூயா. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நேற்று ராத்திரியிலே தேவ சமூகத்திலே சபைக்கான காரியங்களை குறித்து தேவனிடத்துல ஜபிக்கும் போது கர்த்தர் தந்த வார்த்தை, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எச்சரிக்கையா இரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதுடைய காரியம் என்ன அப்படின்னா, என்னிடத்துல இருள் வரப்போகிற அர்த்தம் இல்ல, உன்னில் வெளிச்சம் இருக்கிறது என்பது அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இந்த ஷாலோம் பெதஸ்தா தேவ சபைய எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சமானது
உன்னதத்திலிருந்து எனக்கு அருளப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிற வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ என்னிடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சத்தை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களிடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமா இருக்கக்கூடிய என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி முழுவதும் இருளும் அந்தகாரமும் சூழ்ந்திருந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவதாக என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. ராத்திரி வீட்டுல விளக்கு போடுவோமா, வெளிச்சத்தை அழிச்சு போடுவோமா? ஹல்லேலூயா. கருக்கள் ஆனவொன்னு 6 மணி ஆனவொன்னு லைட்டை போடுவோமா, ஆஃப் பண்ணுவோமா? போடுவோம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன முன்னால இருக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் ஏன் வெளிச்சம்னு சொல்றாருன்னா, ஒரு ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது, நீங்களும் நானும் ஒளி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ஜனமே, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறபடினால நான் உன்னை வெளிச்சமா அந்த ராக்காலத்துக்குள்ள அழைத்து அனுப்ப ஆயத்தமா இருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீ அழைத்து அனுப்பப்பட ஆயத்தமா இருப்பாய். ஆனால் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல கர்த்தர் உன்னையும் உன் திருச்சபையும் இந்த மலை மேல் பட்டணத்துல, இந்த பட்டங்கல்லூர்ல கர்த்தர் மலை மேல் ஏற்றப்பட்ட தீபமாய் ஒரு பெரிய மகிமையாய் வைக்க ஆயத்தமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆண்டவர் கனத்தை ஒரு கைத்தட்ட கொடுத்து, ஒரு பெரிய மகிமை மூடட்டாண்டவரே. நீ சாதாரணமான மனுஷனாய் இந்த உலகத்தோடு உலகம் ஒத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய இடி இடிக்குது, கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு, ஒரு பெரிய மலை சோர்னு பெய்யுது, சுத்திலும் இருட்டு, சுத்திலும் இருட்டு. ஒரே ஒரு தீக்குச்சி எழுத்து வீட்டுல கொளுத்தின உடனே குபீர்னு வெளிச்சம் வந்தது போல ஒரு ஃபீல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இமேஜின் பண்ணி பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஒரு பெரிய ராக்காலம் வந்துகிட்டு இருக்குது. பட்டங்கல்லூர்ல ஒரு பெதஸ்தா சபையில ஒரு வெளிச்சம் மாத்திரம் எரிகிறது. சனம் சொல்லுது, ஏ பட்டங்கல்லூர்ல ஒரு வெளிச்சம் தெரியுது, அந்த சபையில ஒரு வெளிச்சம் தெரியுது. அங்க போனா அவர் எனக்கு ஆசீர்வாதம் தருவார், அங்க போனா எனக்கு ஜீவன் உண்டு, அங்க போனா எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் உன் அண்டையில வர ஒரு காலம் இருக்கிறது. அதற்கு நீ ஆயத்தப்படு. கர்த்தர் சொல்றாரு, இந்த பட்டணத்துக்கு நாமே வெளிச்சம். ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சியை பார்த்து சொல்றேன், இந்த பட்டங்கல்லூருக்கு நீங்கள் வருங்காலத்துல வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால தெய்வ சமூகத்துல ஒரு நாள் ராத்திரி ஒரு 1:45 மணி இருக்கும். காத்திருக்கும் போது ஒரு தரிசனத்தை இப்படியாய் நான் பார்த்தேன். செதறி கடக்கிற தீக்குச்சிகள் நிறைய செதறி எரிந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் போய் கேட்கிறான், ஏன் இவ்வளவு சிதறி கிடக்குறீங்க? நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எரிஞ்சிங்கன்னா எவ்வளவு பெரிய தீபம் போல இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கேட்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்டேன், ஆண்டவரே, நான் பார்த்த தரிசனத்திற்கு அடையாளம் என்ன? எனக்கு ஆண்டவர் சொன்னார், சபைகளுக்குள்ள அநேக தீவட்டிகள் பிரிந்து கிடக்கிறது. பிரிந்து கிடக்க அழைக்கப்பட்டவைகள் அல்ல, அது ஒன்னா சேர்ந்து எரிவதற்கு அழைக்கப்பட்டது. உன் சபையில இருக்கக்கூடிய எல்லா தீவட்டிகளும் இன்றைக்கு பந்தத்தை போல ஒன்றா கூடி எரிய போகிறோம். பரலோகம் நம்மை கவனிக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, என் அப்பாவிற்காக அனல் கொண்டு எழும்புவேன், என் அப்பாவுக்காக யுத்த சேனையா எழும்புவேன். நான் இன்னைக்கு சாதாரணமானவனாய் இருக்கலாம், அவர் எனக்குள்ள வந்த பின்பு
முன்பு நான் பராக்கிரமசாலியை போல எழுந்து புறப்பட்டு போவேன். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம் சொல்லப்பட்டது போல இது ஏன் யுத்தம் கிடையாது, என் அப்பாவுடைய யுத்தம். இது ஏன் யுத்தம் கிடையாது, அவருடைய யுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we want to ready to it. அதற்காக நாம் தயாராக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சம் ஒருபோதும் இருளடைய கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வெளிச்சத்துல நடக்கிறேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இருட்டுல வேலை கிடையாது, எனக்கு இருட்டை வெளிச்சமாக்குற வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நல்லா கவனிங்க. மல்கியா தீர்க்கதரிசி நாட்களுக்கு பின்பதாக 4000 வருஷம் தேசத்துல இருள் இருந்தது. அல்லேலூயா. வெளிச்சம் எங்கும் காணப்படல. அல்லேலூயா. வெளிச்சம் எங்கும் காணப்படல. அப்பேற்பட்ட இருளை வெளிச்சமாக்குவதற்கு ஒருவர் பிறந்தார். பெத்லெஹேம் என்னும் ஊரில், நாசரேத்தில், அந்த மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த கிறிஸ்து முழு உலகத்தில் இருந்த 400 வருஷ வெளிச்சத்தை பிரகாசமாக்க கூடுமே ஆனால் என்னை கொண்டு வருகிற இருளை பிரகாசமாக்க என் அப்பா வாழ முடியும். அவர் எனக்குள்ள வந்துட்டா நான் வெளிச்சமாய் நடப்பேன். வெட்மன் சபா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு டார்ச் அடிப்பதற்காக வந்திருக்கிறோம். நாம் வழிகாட்டிகள். இந்த உலகத்தை நீதியின் பக்கமாய் திருப்புகிற வழிகாட்டிகள் நாம். நமக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு, நமக்குன்னு ஒரு நல்ல தகுதி இருக்கிறது. அந்த தகுதியின்படியாய் வாழ வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க